வணக்கம் மக்களே, மட்டன் ஊறுகாய் செய்யலாம் வாங்க. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அட்டகாசமாக இருந்ததுங்க ஊறுகாய். நீங்கள் எத்தனை பேர் செஞ்சுருக்கிறீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்படி இந்த மெத்தடில் தாங்க செஞ்சேன். கடுகு 1 ஸ்பூனு, அரை ஸ்பூனு சீரகம், 1/4 ஸ்பூனு வெந்தயங்க. வெந்தயம் அதிகமாக கொடுத்தீங்கன்னா கசப்பு வந்துடும். நான் கலருக்கோசம் காஷ்மீர் மிளகாய் போடுறேன். காரத்துக்கு வெறும் மிளகாத்தூள் தாங்க. அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கி அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஊறுகாய்க்கு தாளிப்பு கொடுத்துடலாம். கறி எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா ஒரு 5 விசில் விடுங்க. அரை டம்ளர் தண்ணி ஊற்றுங்க போதும். தண்ணி அதிகமாக தேவையில்லைங்க நம்மளுக்கு. நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் ஊறுகாய். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க. 4-5 காஞ்ச மிளகாய் போடுங்க. கருவேப்பிலை போடுங்க, பொரியட்டும். பூண்டு 2 பூண்டு எடுத்துக்கணுங்க. ஒன்றும் பாதியமாக நசுக்கி போட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுட்டேன். வீட்டு புளி தாங்க எங்களது. கறி எடுத்து போட்டு நல்லா வதங்கட்டுங்க. கறியில் கொஞ்சம் உப்பு போட்டும், உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூனு. இது கரெக்டாக இருக்குங்க 1/4 கிலோ கறிக்கு. பசங்க கவுச்சி இல்லைன்ட்டு சொல்ல மாட்டாங்க. எப்போ வேணுமானாலும் வெளியே வச்சோம்னா 10 நாள் தாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா 1 மாதம் தாங்கும். நல்லா கொதி சுண்ட வரும்போது இந்த புளி தண்ணி கட்டியாக கரைச்சி ஊற்றிடுங்க. அப்புறம் அரைச்சி வச்ச மசாலா போட்டுருங்க. அப்படியே இறக்கி சாப்பிட்டு பாருங்களேன். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. இது மாதிரி நீங்கள் எத்தனை பேர் செஞ்சீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.